2025 ரவி மோகன் அவர்களே. How are you doing? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சூப்பர். அவ்வளோதான் தேவை. எல்லாரும் நல்லா இருக்கணும். அண்ட் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ஷெரீஃப் மாஸ்டர் பயங்கர க்ளோஸ் நம்மளுக்கு. ஓகே. நிறைய சாங்ஸ் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் என்னோடய ஃபேவரட் அவர் கூட அடியே அடியே சாங் ஃப்ரம் ரோமியோ ஜூலியட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்ட் இப்போ வரைக்கும் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம். இனிமேலும் ஒன்றா ஒர்க் பண்ணுவோம். அண்ட் மாஸ்டர், தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் மீ ஆல் த டைம் whenever I needed. Thank you மாஸ்டர். மாஸ்டரோடைய ஸ்டெப்ஸு அதில் நீங்கள் வந்து டான்ஸ் ஆடுறத பார்க்குறது எப்போவுமே இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங் ஃபார் அஸ். ஸோ நீங்கள் வந்து அவர் இப்போ கொரியோகிராஃப் பண்ணதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மாஸ்டர், கொஞ்சம் மாற்றி கொடுங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? அதெல்லாம் சொல்லியிருக்கேன், ஆனால் அவர் கேட்கல. ஆட வச்சிருக்காரு. ஆமாம், கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆடி தான் ஆகணும்னு சொல்லுவார் அவர் எப்போவுமே. ஆனால் அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். ஸோ எதுவும் சொல்ல முடியாது. பட் அவருடைய விஷன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் அதை கெடுக்க விரும்ப மாட்டேன் எப்போவுமே. நல்லா இருக்க கம்போசிங், நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டால் கற்றுக்கலாம் அப்படின்றதுனால சாங் நல்லா வரும், அவ்வளோதான். ஓகே. ரவி மோகன் சார் பொறுத்தளவுக்கு எனி ஸ்டைல் யூ கிவ் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுவார். அது ஒரு குத்து இருந்தாலும் இல்லை ஸ்டைலிஷான எனிதிங் இட் இஸ். மாஸ்டர் உங்களுக்கு எப்படி இருந்தது? விச் ஒன் அவர் ஆடி ரசிக்கிறது என்ன? சார் வந்து ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணி அவருக்கு சாங் கொரியோகிராஃப் பண்ணும்போது நான் அப்போ தான் ஸ்டார்டிங் கற்றுக்குட்டி. அவர் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு. நான் வந்து அப்படியே லைட்டாக எப்படி சொல்கிறது அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டமாக மேட் மீ வெரி கம்ஃபர்டபுள். நான் என்னோடய எல்லா இன்டர்வியூலையுமே சொல்லியிருப்பேன் என்னென்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பர்சன் வந்து எப்படி சொல்கிறது, அவர் வந்து அவரோட டான்ஸ் மூவ்ஸ் வந்து ஃபஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ அட்மைர் இஸ் டான்ஸ் மூவ்ஸ். நாட் இது ஸ்டேஜுக்காக சொல்ல, எல்லா இன்டர்வியூலையுமே சொல்லுவேன் ஹூஸ் த பெஸ்ட் டான்ஸர் அப்படி சொல்லும்போது நான் அவரோட பேர் சொல்லிட்டே இருப்பேன். ரவி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட லெக் மூவ்ஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி அதே எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவர் இங்கே நிற்கிறக்கும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐம் ஃபீலிங் வெரி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் நம்ம லைஃப்பில் சொல்லுவோம் நம்ம வளரும்போது யாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம சப்போர்ட் பண்ண மறந்துடுவோம். அப்படி இல்லாமல் இன்றைக்கும் எவ்வளோ வளர்ந்தாலும் இஸ் சப்போர்ட்டிங் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹூ இஸ் கம்மிங் ஃப்ரம் ஸ்க்ராச். இன்றைக்கி வரைக்கும் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன். நிறைய டைரக்டர்ஸ் வந்து அவர் யாரு போய் சொன்னாலும் ஈ வில் ரெஸ்பாண்ட். அண்ட் அவர் எப்படி சொல்கிறது, இட் இஸ் வெரி டஃப் டு பி லைக் ஹியூமன் லைக் ஹிம். பட் ஆனால் நான் கூப்பிட்டோன்னே எல்லாருமே நிறைய பேர் நான் வந்து ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ரெண்டே விஷயம் தான், நான் ஒரே நிமிஷம் டேட்டு பார்த்துட்டு கூப்பிட்றேன்னாரு. அதே மாதிரியே திருப்பி கூப்பிட்டாரு, நான் வரேன் மாஸ்டர் அப்படின்னு. அவ்வளோதான், வேறு எதுவுமே சொல்லலை. தட் ஸ்வீட் இஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த குழந்தைங்க உங்களை பார்க்குறதுக்கு ஒரு 5 days தே ஆர் வெரி ஹாப்பி அண்ட் யூனோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ that's a great thing. Yeah, I have something to ask him. நீங்க வந்து டான்ஸ் எப்படி பார்க்குறீங்க? லைக் பர்சனலி how is it connected to you, டான்ஸ்? நான் எப்பவுமே டான்ஸை வந்து ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் லைஃபாக தான் பார்க்குறேன். ஓகே. ஏன்னா அது தாண்டி ஒரு நல்ல எமோஷனை டெலிவர் பண்ணுறதுக்கான பெஸ்ட் டூல் டான்ஸ். ஹாப்பியாக இருந்தாலும் ஆடலாம், கோவமாக இருந்தாலும் சிவதாண்டவம் ஆடலாம், சோகமாக இருந்தாலும் ஆடலாம். ஸோ லைஃப்பில் எது இருந்தாலுமே அந்த எமோஷனை டீல் பண்ணுறதுக்கு டான்ஸ் வந்து ஒரு மீடியமாக இருக்கும்னு நான் எப்பவுமே நம்புவேன். ஐயோ டான்ஸர் பை த வே, சின்ன வயசுல டான்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டீங்களா நீங்கள்? ஆமாம், நான் வந்து 4 வயசுலேயே இந்த பரதநாட்டியம்க்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. முதல்ல பிடிக்காம தான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரே தடவை இந்த மாதிரி மெடல்லாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் சீரியஸாக கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய டான்ஸ் ஜர்னி தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட். வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஸ்டைல் ஆஃப் டான்ஸ்? ஹிப்ஹாப் ரொம்ப பிடிக்கும். ஹிப்ஹாப் நீங்க கொரியோகிராஃப் பண்ணி ஒரு ஹிப்ஹாப் ஆடி இருக்காருங்களா? இல்ல அந்த ஸ்டைல் ஆனதுல, பட் கூடிய விரைவில் ப்ரோ கோட்னு ஒரு படம் பண்றோம். அதுல கண்டிப்பா அதுல நீங்க கொரியோகிராஃப் பண்றீங்களா மாஸ்டர்? வணக்கம், வெல்கம் கணேஷா. எப்படி இருக்கீங்க? Thank you so much. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். Thank you. Congratulations to Mr. Sheriff and the whole family and Appa Amma, everybody. Congratulations on such a wonderful event. First of all, thank you so much for coming. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஈவென்ட்க்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. And I'm sure ஷெரீஃப் மாஸ்டரோட பயணத்துல எப்பவுமே ரவி மோகன் சார் வந்துட்டு இருந்திருக்காங்க. அவரோட நிறைய சாங்ஸ்க்கு அவங்க வந்து கொரியோகிராஃப் பண்ணாங்க. உங்களுக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்ச ஒரு சாங், ரவி மோகன் டான்ஸ் ஆடி நீங்க ரொம்ப ரசிச்ச ஒரு சாங் ஆன் ஸ்கிரீன்ல நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐ திங்க் அவருக்கு ஒரு ஜூம் வைக்கணும்னு நினைக்கிறேன் இந்த நேரத்தில்.
I'm sure you would have seen many. அவரோடதா? ஆமா அவரோடது. அடடா 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 என்ன ஏதோ செய்கிறாய். That's the one I like. பாட்டே பாடிட்டீங்க எங்களுக்காக. Thank you. So நீங்க சொல்லுங்க டான்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் இருக்கு? Dance is what he taught me also, is dance is the celebration of life. And I'm so happy that Mr. Sheriff has put up such a huge parade for the school. ஏன்னா நீங்கள் டான்ஸ் ஆடிட்டே இருந்தால் கஷ்டமே வராது ஆக்சுவலி லைஃப்பில். It's the best thing to do in life. அண்ட் அவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயம் அதுதானா டான்ஸ்? Dance is the celebration of life. அவர் தான் சொன்னார். Yes, absolute, full credit. ஓகே, உங்களுக்கு வந்து டான்ஸ் பொறுத்த அளவுக்கு என்ன மாதிரி டான்ஸ் ஆட பிடிக்கும்? லைக் ஸ்லோவா அந்த மாதிரி சாங்கா, இல்ல இறங்கியோட பயங்கரமா ஃபோக் ஜாலியா அந்த மாதிரி நம்பர்ஸ் உங்களுக்கு பிடிக்குமா? I generally enjoy a lot of Afro. I'm a very Afro person. But otherwise, I'm happy with everything. I love Bharatnatyam. I'm also trained in Bharatnatyam. Oh, is it? Okay. For about 5 years. So I just appreciate dance and movement and dance or you know your toxins, mental health. எல்லாத்துக்குமே it's the best thing possible. So I love dance. நான் சும்மாவே டான்ஸ் ஆட தெரியாதவங்களே டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லுவேன். நீங்க வேற ட்ரெயின்டு டான்சர். So ஒரு few steps எங்களுக்காக கெனிஷா. அவர மாதிரி எல்லாம் ஆட முடியாதுங்களே. ரவி மோகன் அவர் செப்பரேட். கெனிஷா டான்ஸ் ஆடுனா எப்படி இருக்கும்? I'll dance if Mr. Sheriff dances with me. Sure, why not? Master, come on. தம்பி நல்ல ஒரு சாங்கா போடுப்பா. அத கொடுத்துருங்க. நீங்க ஈஸியா ஆட சொல்லுங்க ப்ளீஸ். அவர் சொன்னார்ல அவர் சிரிச்சுக்கிட்டே ஆடுவாரு, அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். மாஸ்டர் நல்ல ஒரு சாங்கா போடு. நீங்களே சொல்லுங்க வாட் சாங்? I don't know what he's saying. அன்றும் என்றும் சாங் இருக்கா தம்பி? ஓகே, அந்த சாங்குக்கு நீங்க எப்படி? It was அந்த பாட்டு இவர்தான் என் லைஃபே டேமேஜ் பண்ணி மேனேஜ் பண்ணி தேஜோ பரத்வாஜ் தான் ஃபுல்லா. யார் இவரு? நானு இவரு நினைச்சீங்க. தெரிய பின்னாடி ஒருத்தர் இருக்காரு அவரு. ஒரு 48 ஹவர்ஸ்க்கு என்ன வந்து தமிழ்ல நீங்கெல்லாம் சொல்றீங்கல்ல வச்சு செஞ்சாரு என்ன. அப்படியா? வாங்க சார். அவர் அப்ப மட்டும் இல்ல இங்க கூட வச்சு செஞ்சுட்டு இருக்காருன்னு தான் வந்து நினைக்கிறேன். சார் வாங்க. கரெக்டா சொல்லுங்க. வீடியோ டைரக்ட் பண்ண அவ்வளவுதான். டைரக்ட் பண்ணீங்க. டான்ஸ் ஆடுவீங்களா சார்? டான்ஸ் மாஸ்டர் நீங்க எல்லாருமே சேர்ந்து எங்களுக்காக இப்போ அது பண்ணுங்க. தம்பி சாங் ரெடியா? Ready? Okay. That's really so sweet of you. சொன்னோன்னே எங்களுக்காக வந்து டான்ஸ் ஆடினீங்க. அன்றும் என்றுமோட டைரக்டர் சார், thank you for joining us for the event also. தேஜோ சார், thank you. ஸோ இப்போ கெனிஷா வந்து டான்சர் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாம நாங்க வந்து டான்ஸ் நம்பர் கேட்டோம். பட் நீங்க ஒரு சிங்கர் அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும். டபுள் ட்ரபிள். எங்களுக்காக ஒரு 2 வரிகள் ப்ளீஸ். பட் எல்லாமே வந்து அவரை பார்த்து ஓகேயா எந்த சாங்க்கு டான்ஸ் ஆடுறது, எந்த சாங் பாட்டு பாடுறது அப்படின்னு ரொம்ப கியூட்டா வந்து நீங்க கேட்டு பண்றீங்க. பிகாஸ் அவர் எப்பவுமே சொல்லுவார், நம்ம எங்க சென்னையில போனாலும் எல்லாருக்கும் வேற மாதிரி டேஸ்ட் இருக்கும், எல்லாருக்கும் அந்த மாதிரி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. தட்ஸ் சோ ஸ்வீட். ஓகே சார் சொல்லுங்க என்ன பாட்டு சார்? தமிழ் சாங், எனி தமிழ் சாங், எனி சாங் எங்களுக்காக. இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தில் உண்டான கனவிது பழி தேடும் அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ மூடாமல் மூடி மறைந்தது தானாக பூத்து வருகிறது தேடாமல் தேடி கிடைத்தது இங்கே. Thank you to you, Kenisha. சார் சூப்பரா. இவங்களுக்கு வேற என்னெல்லாம் டேலண்ட் இருக்கு சார்? என்ன கேட்டாலும் ரொம்ப ஸ்வீட்டா அவங்க பண்றாங்க. மிமிக்ரி பண்ணுவாங்களா? மாட்டி விட்டுருவார் அவர் ஓகே அப்படின்னு சொல்லி. That's it. But anyway, this is super special for us. Thank you for joining us for the event. எங்களுக்காக வந்து டான்ஸ் ஆடி பாட்டெல்லாம் பாடினதுக்கு மாஸ்டர். And thank you so much Kenisha, because
ஐம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் அவர் வாய்ஸ் பிகாஸ் அவங்க யூனிக்கான வாய்ஸ் அவங்களுது. தமிழில் இப்போ தான் உள்ளே வராங்க. இனி தமிழில் ஒரு வி கேன் கோயிங் டு சி த இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட் மாதிரி தமிழில் டெஃபினெட்லி ஷி வில் ரூல் ஃபார் ஷுர் பிகாஸ் யூ ஹேவ் அ வெரி யூனிக் டேலண்ட் இன் ஈவன் சவுண்டிங். அவங்க மியூசிக் அவ்வளோ தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஐ மீன் ஐ திங்க் இன் ஃபியூ months he's going to be do some big things in Tamil industry. So even I'm following you like anything because as an artist you're doing wonderful job. Thank you so much. And also about Sharif Master. கண்டிப்பாக டான்ஸ்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும். முதல்ல வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம், நன்றி. அந்த குழந்தைகளுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறதே ஃபஸ்ட்டு வந்து ஷெரீஃப் மாஸ்டருக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லணும். கார்த்திக் சொல்கிற மாதிரி உண்மையிலே அவர் மனசுக்குள்ள அதெல்லாம் இருக்குது. வெறும் டான்ஸ் மாஸ்டர் மட்டும் நம்ம இல்லாமல் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற ஐடியாலஜி வந்து ரொம்ப அடிக்கும். அவர்கிட்ட டான்ஸ் பற்றி பேசும்போது சிம்பிளாக ஒன்று சொல்லுவார், பர்ஃபெக்டாக டான்ஸ் ஆடணும்னு அவசியம் இல்லை, நல்லா டான்ஸ் ஆடினாலே போதும், பர்ஃபெக்ஷன் தான் ஆடணுவார். ஸோ உண்மைதான், டான்ஸ் வந்து ரிலீஃபுக்காக பாடுறது தான். அது வந்து பர்ஃபெக்டாக ஆடணுன்ற கான்சியஸெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அடிக்கடியே சொல்லுறதை நான் கேள்விப்படுங்க. ஸோ நம்ம டான்ஸ் வந்து குழந்தைகள், அதுவும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் லாஸ்ட்டாக பிச்சுட்டாங்க பசங்களாம், நல்லா கலக்கிட்டாங்க. அந்த சின்ன குழந்தைகள் கூட வேலை வாங்குகிற ஒரு திறமையும் அவனை ஆட வைக்கிற எண்ணத்தை உருவாக்குற வந்து அதுக்காக ஒரு ஷெரீஃப் டான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு வாழ்த்துக்கள். கண்டினியூ பண்ணுங்கள். நிறைய குழந்தைகளுக்கு வந்து ஒரு 5 years 10 years கழிச்சு உங்கள் டேக்கோடு தான் நிறைய பேர் பசங்க சுற்றணும். வாழ்த்துக்கள் சார். நீங்கள் இங்கே கிட்ஸ் எல்லாம் ஆடும்போது அவ்வளோ ஜாலியாக சிரித்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிருந்தாரு பொன்ராம் சார். உங்களுக்கு டான்ஸ் எவ்வளோ பிடிக்கும் சார்? அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டான்ஸ் நம்ம ஆட தெரியாது, அது ஒரு விஷயம். இல்லை, நான் கேட்க வந்தேன். படத்தில் டான்ஸ் அந்த குட்டி போய் ஆடினாங்களா, அந்த ரேஞ்சு கூட நம்மளால் ஆட முடியாது. ஆனால் ஆடுற எண்ணத்தை அவர் அதை உடைக்கணும்னு நினைக்கிறாரு. சரி, அது ஆட ஒரு பெரிய மேட்ரே கிடையாது, அது பர்ஃபெக்டாக ஆடணும்னு நினைக்காம ஆடினா போதும்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த டான்ஸுங்கிறது எனக்கு தெரிஞ்ச மொழிக்கு முன்னாடியே உருவானது தான். அந்த ஆதி காலத்திலே டான்ஸ் ஆடி தான் வந்திருக்கோம். ஸோ அதை கண்டினியூ பண்ணுறது ரொம்ப விஷயம். நமக்கு ஆட தெரியாது, மாஸ்டர் ஆட சொல்லிடக்கூடாது. மாஸ்டர் அப்படியே ஒரு 2 ஸ்டெப் இவங்களை ஆட வைக்கலாமா மாஸ்டர்? மாஸ்டர் நீங்க வந்து ஒரு 2 ஸ்டெப் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க ஆட ரெடியா இருக்குங்கறாங்க. மாஸ்டர், நம்ம டைரக்டர் கார்த்திக் யோகி சாரோட ஃபேன்ஸ் அண்ட் பொன்ராம் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு சூப்பரான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இப்போ மேடையில வந்து நம்ம பார்க்க போறோம். மாஸ்டர், ஆக்சுவலா மாஸ்டர் ஸ்கூல் 25 இந்த பில்டப் உடனே நீங்க எப்படி வருவீங்கன்னு பார்த்தா சுத்தி இப்படி வரீங்க. ஈஸியாக இருக்கும். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஷெரீஃப் மாஸ்டர். ரொம்ப அழகான ஏவி, நானே எதிர்பார்க்கல இவ்வளோ படம் நல்ல கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காசு பணம் தொட்டு மணியை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லிடுறேன். அந்த பாட்டு முழுமையாக ஒரு பெரிய ஹிட் ஆகி ஒரு பெரிய ரீச்சுக்கு கிடச்சதுக்கு 2 பேர் காரணம். ஒன்று சந்தோஷ் நாராயணன் சார், இன்னொன்று ஷெரீஃப் மாஸ்டர். அந்த சாங்கோட ஃபஸ்ட்டு பிளான் ஆக்சுவலாக இந்தியா ஃபுல்லாக போய் நான் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பிளான்னு. எனக்கு காலில் ஒரு பெரிய இன்ஜுரி, ஆப்ரேட் பண்ணுற லெவலில் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாட்டை ஃபுல்லாக ஒரே நாளில் வடபழனியில் இங்கே ஆப்போசிட்டில் ஏவிஎம்மில் எடுத்து கொடுத்தார் ஷெரீஃப் மாஸ்டர். மாஸ்டர் கேட்ட எதுவுமே மாஸ்டருக்கு கொடுக்கல. மெயின் ஆர்டிஸ்ட் டான்ஸ் ஆடுவாரானா, இல்லை அவரால் வாக்கிங்கே கஷ்டம் அப்படின்னு. நான் தான் அது. அதுக்கப்புறம் மாஸ்டர் இன்னும் கேட்ட டைமு கொடுக்கல, ஒரே நாள் தான். அதுக்குள்ளேயே மாஸ்டர் இவ்வளோ அழகாக அந்த சாங்கை எடுத்து கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டரோட இப்போ ரீசெண்டாக வாவாதியார்லேயும் 2 சாங்கு. அதில் என்னாச்சுன்னா மாஸ்டர்கிட்ட போய் கேட்டேன், மாஸ்டர் எனக்கு தான் வராதே டான்ஸ், உங்களுக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு. அது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் நீ ஒன்று பண்ணுன்னு ஒரு சீக்ரெட் சொன்னார். டான்ஸ் ஆடும்போது ஸ்மைல் மட்டும் பண்ணிக்கோங்க, அதுதான் பெரிய சீக்ரெட். நீங்களாம் நல்லா ஆடுறீங்க, இருந்தாலும் நீங்களும் ஸ்மைல் பண்ணிங்கன்னா நீங்களாம் சூப்பராக இருக்கும். ஸ்மைல் பண்ணிக்கிட்டே டான்ஸ் ஆடுங்க, எதுவுமே நீங்கள் பண்ணுற தப்பு தெரியவே தெரியாது டான்ஸ் மூமெண்ட்ஸில் அப்படின்னாரு. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டரோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது இன்றைக்கி வரைக்கும் ஒரு பெரிய ஜேர்னியாக தொடர்ந்துட்டு இருக்கு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் எவ்ரிபடி, ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹியர், ஆல் த எனர்ஜெட்டிக் பர்ஃபார்மிங் கிட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு சான்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு எஸ்டிசி. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் த இன்வைட். தேங்க்யூ. அப்படியே பேசிட்டு போயிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது நம்மளோட கருணா வந்து சூப்பராக நடிப்பார் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் கருணா இவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க அப்படிங்கிறது அந்த காசு பணம் அதில் தான் வந்து எல்லாருக்குமே சொல்லி முடிச்சேன். வெயிட் பண்ணுங்க, அதுக்கு பின்னாடி 2 பேர் காரணம். ஒன்று வந்து சந்தோஷ் நாராயணன், இன்னும் வந்து ஷெரீஃப். பட் நீங்களும் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா நீங்கள் ஆட முடியாமே பயங்கரமாக ஆடி இருக்கீங்க போது அப்போ இப்போ நல்லா இருக்கீங்க. அப்போ உங்களை ஆட வச்சு எவ்வளோ சூப்பராக வந்து ஆடலாம். இல்லை, இன்ஜுரி இல்லைனாலும் நான் சேர் கொடுத்து உட்கார வச்சிருப்பாங்க. நீங்களே சொன்ன விஷயம். ஸோ ஷெரீஃப் மாஸ்டர் வாங்க.
அவர் வந்து என்ன சொன்னார்னா அவரால் ஆட முடியாதப்பவே நீங்கள் வந்து சூப்பராக ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்து அவர் ஆட வச்சிட்டீங்க. அவர் உண்மையாக ஆட முடிகிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவர் எப்படி ஆட வைக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள். நான் ஆக்சுவலாக இவர்கிட்ட தான் டான்ஸ் கற்றுக்கிட்டேன். ஏன்னா என்ன சொன்னாலும் ஆட மாட்டார் அவர். அதனால ஆனால் பட் ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து அவருக்கு உண்மையாலுமே இன்ஜுரி லைக் அந்த சாங்கில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 ஷாட்டு எல்லா இதுலேயும் ப்ரொமோலையும் வரும். அந்த காசு வீசுகிற ஷாட்டு, அந்த காசு பணம்ல அந்த காசு வீசுகிற அந்த ஷாட்டு. அண்டு அதுக்கப்புறம் அந்த கை அந்த அவர் வந்து அந்த பேண்ட் இப்படி தூக்கி இப்படி மூவ் பண்ணுவார், இப்படி காலை தூக்கிட்டு. அது ரெண்டுமே அவர் ஏன்னா ஒரு காலில் தான் அவரால் நிற்க முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில். பட்டு இன்னைக்கு வரைக்குமே வந்து டான்ஸ் இஸ் அது வந்து இப்போ நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறோம், காம்படிஷன் பண்ணுறோன்னா நம்ம கம்பேர் பண்ணலாம். ஆனால் ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு எந்த கம்பேரிஷனும் தேவையில்லை. அவங்க எப்படியெல்லாம் ஆடினாலும் அது அவங்களுக்கு அழகாக இருக்கும். அதனால் அவங்க அதை தைரியமாக நினச்சாலாம். அதில் கருணா அவர் ஆடினார்னா எப்படி ஆடினாலும் அழகாக இருக்கும். அதனால தான் அந்த சாங், ஏன்னா அந்த சாங்கில் வந்து ஆட தெரியாதுன்றதை தாண்டி அந்த வைப்பை வந்து கொடுத்து இந்த சாங்கை, அது என்னோடய ஃபர்ஸ்ட் சாங். நான் இண்டஸ்ட்ரியில் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு சாங்கு. அந்த ஃபஸ்ட்டு சாங்கு நான் வந்து ஜஸ்ட் 12 ஹவர்ஸில் ஷூட் பண்ணோம் அந்த சாங்கை. அந்த சாங் வந்து என்னை இப்போ 200 சாங்க்கு மேலே கூப்பிட்டு போயிருக்கு. அதுக்கு வந்து ஒரு லக்கி மேன் அப்படின்னு சொல்லலாம். இவர் தான் ஆரம்பித்தேன். ஸோ ஆமாம் ஆல்ரெடி அவர் உங்களில் யார் பிரபுதேவா அதில் கலக்கிட்டு அந்த டைட்டில் வின்னராக வந்து நலனோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் அவர் தான் பண்ணணும் பாட்டுக்குன்னு. இப்போ ரீசெண்டாக கார்த்திக் சுப்ராஜோட படத்தில் ரெட்ரோவில் எல்லா சாங்குமே மாஸ்டர் தான் பண்ணார். ஸோ பிஸியஸ்ட் மாஸ்டர், எங்களோட ஃபேவரட். அப்பார்ட் ஃப்ரம் டான்ஸ் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குற ஒரு நல்ல ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். தேங்க்யூ.